शिवाय ओम नमः शिवाय हर हर भोले नमः। வணக்கம். இன்று பிரதோஷம், வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் அந்த ஆதிசிவனை நெஞ்சார நினைத்து கொண்டு ஓம் சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று நெஞ்சார எண்ணிக்கொண்டிருந்தால் நம்மளுடைய உடலினுடைய 5 அடுக்குகளும் தூய்மை அடைந்து நம்முடைய உடலும் உள்ளமும் பொன்போல் மிளிர்வதற்குரிய அந்த சந்தர்ப்பம் வரும். அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வெள்ளிக்கிழமை அந்த பிரதோஷ வேளையில் அப்படி உச்சரித்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருந்தால் திருமணம் சம்பந்தமாக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடிவிடும். கணவன் மனைவிக்கு இடையேயான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு, ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரு வளர்ச்சி ஏற்படும். அந்த வகையில் இந்த பிரதோஷம், வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் முக்கியமானது. நாம் ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் அந்த ஆதிசிவனின் அற்புதமான லீலைகளை, திருவிளையாடல்களை நினைந்து கொண்டு அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அருளிய பதிகங்களில் ஏதேனும் ஒன்றை எடுத்து அதனுடைய நுட்பங்களை ஆராய்ந்து அந்த பிரதோஷ தினத்தில் அந்த பாடலை எவ்வாறு பாடி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் கூறி வருகிறோம். அந்த வகையில் பச்சை பதிகம் என்று அழைக்கப்படுகின்ற திருஞான சம்பந்தர் சமணர்களுடன் அனல் வாதத்தில் ஈடுபட்ட பொழுது நெருப்பில் தூக்கி போட்ட பின்பும் வேகாமல் மீண்டு வந்த அந்த பதிகம்தான் இந்த பச்சை பதிகம் என்று அழைக்கக்கூடிய திருநள்ளாறில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தர்ப்பரங்கீஸ்வரரையும் போகமார்த்த பூன்முலையாலையும் வழிபாடு செய்வதற்குரிய அந்த பதிகம். இந்த பதிகத்தை பாடி வந்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சகல தோஷங்களும் விலகும். தோஷம் என்று சொல்வதை விட சனி பகவான் மேற்கொள்ளக்கூடிய சோதனைகளில் எல்லாம் நாம் வெற்றி அடையலாம். சனி பகவான் நம்மை சோதனைக்கு ஆட்படுத்தி நல்லதை செய்வார். அவர்தான் தர்மத்தின் தலைவன், நவகிரகங்களில் தர்மத்தின் தலைவன். நீதி வழங்குவதற்காக, வினைப்பயனுக்கு ஏற்றவாறு நீதி வழங்குவதற்காக உள்ள அந்த பொறுப்பை ஆதிசிவன் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு ஒப்படைத்திருக்கிறார். அப்போ இந்த பகவானை வழிபடுவதற்குரிய பாடலை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வரக்கூடிய வரிசையில் முதல் பாடலை ஏற்கனவே பார்த்து முடித்து விட்டோம். போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றன்னல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இந்த பாடலுக்கு உரிய விளக்கத்தை ஏற்கனவே பார்த்து முடித்து விட்டோம். போகமார்த்த பூன்முலையால் இன்பங்களை வாரி விளங்குவதற்குரிய அழகுடைய அந்த அம்மை தன்னோடும் அவளை இடப்பாகத்திலே வைத்துக்கொண்டு பன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றன்னல், வெள்ளை விலேர் என்ற ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளி இருக்கக்கூடிய பரமனாகிய அந்த சிவன் தோல் புலித்தோலை அணிந்திருக்கிறான். கோவண ஆடையின் மேல் நாகத்தையும் அணிந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஆதிசிவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் திருநள்ளாறு என்று ஞானசம்பந்த பெருமான் அந்த முதல் பாடலில் சிவனை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார். அந்த வரிசையில் இரண்டாவது பாடல் தான் இன்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடல். முதல் பாடலை சுருக்கமாக சொல்லிட்டு இரண்டாவது பாடலுக்கு வருகிறேன். தோடுடைய காதுடையன் தோளுடையன்
தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணுமோர் பாலுடையன் ஏடுடைய மேலுலகோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரே. அந்த ஆதிசிவன் எப்படிப்பட்டவனையா? இந்த பிரதோஷ தினத்தில் அவனை எப்படியெல்லாம் நினைவு கூற வேண்டும்? தோடுடைய காதுடையன் அம்மையை இடப்பாகத்தே கொண்டிருப்பதால் இடது காதில் அம்மை அணிந்திருக்கக்கூடிய தோடு தான் இருக்கும், வலது காதில் குலை இருக்கும். அதான் தோடுடைய காதுடையன். அம்மையை இடப்பாகத்தில் ஏன் அவன் இடம்பெற செய்திருக்கிறான் என்றால், சிவனை வழிபடுபவர்கள் எல்லாம் அம்மையும் சேர்த்து வழிபடுமாறு செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மையை இடப்பாகத்தே கொண்டிருக்கிறான். அம்மை கௌதம முனிவர் ஆசிரமத்திற்கு சென்று கேதார விரதம் மேற்கொண்டு வேண்டி விரும்பி பெற்ற பெரிய வரம் அது. அந்த வரத்தின் மூலமாக இடப்பாகத்தை வேண்டி விரும்பி பெற்ற அம்மை இருப்பதனால் அந்த இடது பக்கத்தில் தோடு இருக்கிறது. அதான் தோடுடைய காதுடையன் தோளுடையன். புலித்தோலை அணிந்திருக்கிறான். புலித்தோலை ஏன் அணிந்திருக்கிறான்? தாருகாவன முனிவர்கள் தங்களுடைய தவ வலிமையின் காரணமாக தாங்களே கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று தன்னைத்தானே போலியாக இருமாந்திருந்தார்கள். அவர்களுடைய இருமாப்பை அடக்குவதற்காக பிக்ஷாடனர் வடிவில் ஆதிசிவன் வந்தார். அவர்களை கொல்வதற்காக, அந்த பிக்ஷாடன் வடிவில் வந்த ஆதிசிவனை கொல்வதற்காக நாகத்தை ஏவினார்கள். அதை அடக்கி கையில் வைத்துக் கொண்டார், தலையில் வைத்துக் கொண்டார். மான் ஏவினார்கள், அதை கையில் வைத்துக் கொண்டார். மழுவை ஏவினார்கள், அதையும் கையில் வைத்துக் கொண்டார். நெருப்பை ஏவினார்கள், அதையும் கையில் வைத்துக் கொண்டார். கொடிய புலியை ஏவினார்கள். அந்த புலியை கொன்று பொன்னால் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மில் கொன்றை அணிந்தவனே என்னுமாறு புலித்தோலை அணிந்து கொண்டான். பின்னர் மத யானையை அனுப்பினார்கள். அந்த மத யானையினுடைய வயிற்றில் போய் ஆனந்த தாண்டவம் ஆடி மத யானையை கொன்று அதனுடைய தோலை பொறுத்து கொண்டான். ஆக புலித்தோலை இடையில் அணிந்தவன், யானை தோலை பொறுத்து கொண்டவன். அதனால்தான் தோளுடையன். பொருள் உணர்ந்து நாம் இந்த இறைவனுடைய திருவிளையாடல்களை எல்லாம் நினைந்து கொண்டே இந்த பாடல்களை பாடி இந்த பிரதோஷ வேளையில் வழிபட வேண்டியதுதான் சிறப்பானது. அதான் தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் என்றுமே குறைந்து போகாத பெருமைகளை உடைய போர்க்குணம் பொருந்திய காளை மாட்டை வாகனமாக கொண்டவன் நந்தீஸ்வரர். அவர்தான் திருவாரூர்ல ஒரு பிராமண வகுப்பில் பிறந்து ஜபேஸ்வரனாக பிறந்து திருவாரூர் குளத்தில் பெருந்தவம் இயற்றி அந்த தவத்தின் வாயிலாக சிவனுடைய அருளை பெற்று எனக்கு நந்தியம்பெருமான் என்ற பட்டத்தை அளிக்க வேண்டும், சிவ தத்துவங்களை எல்லாம் நான் உணர்ந்த பின்பு நான் சொல்லிதான் மற்றவர்கள் கேட்க வேண்டும், நான் தான் முதல் குருவாக இருக்க வேண்டும், அங்கணன் கைலையாக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கைய துளவம் நாரும் வேத்திர படைப்பொறித்த செங்கையம் பெருமான் நந்தி களழி போற்றி என்று அதைத்தான் நந்தியை போற்றுகிறோம். அப்போ அந்த ஜபேஸ்வரனாக இருந்தவர் நந்தியம்பெருமானாக மாறிவிட்டார். அதோடு அவர் இன்னொரு வடங்களையும் கேட்டு பெற்றுக்கொண்டார். நீங்கள் நகர்வலம் வரும் பொழுது நானே ரிஷபமாக மாறி உங்களை நகர்வலம் எடுத்து செல்ல வேண்டும், உங்களுடைய வாகனமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி அந்த வரத்தை பெற்றுக்கொண்டார். அந்த நந்தீஸ்வரன் தான் இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த ரிஷப வாகனம். அந்த பிரதோஷ வேளையில் அவனுடைய கொம்புகளுக்கு இடையில் தான் அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். அப்ப அதை நினைவு கூற வேண்டும். அப்ப என்னென்ன வரலாறெல்லாம் கொண்டு வராரு பாருங்க ஞானசம்பந்த பெருமான். தோடுடைய காதுடையன் தோளுடையன்
தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணுமோர் பாலுடையன் ஏடுடைய மேலுலகோடு அடுக்கு அடுக்குகளாக உள்ள உலகங்கள் 7 லோகங்கள், பூமிக்கு மேல் 7, பூமியையும் சேர்த்து 7, பூமிக்கு கீழ் 7. அதான் ஏடுடைய மேலுலகோடு பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் என்ற 7 உலகங்கள் மேலே இருக்கின்றன. பூலோகம் பூமியில் மனிதர்கள் வாழக்கூடியது, புவர்லோகம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் வாழக்கூடியது, சுவர்லோகம் தேவர்கள் வாழக்கூடியது, ஜனலோகம் பிரம்மபுத்திரர்கள் வாழக்கூடியது, தபோலோகம் தபசிகள் வாழக்கூடியது, மகர்லோகம் மகரிஷிகள் வாழக்கூடியது, சத்தியலோகம் பிரம்மன் வாழக்கூடியது. இந்த 7 உலகங்கள் மேலே இருக்கின்றன. நாம் ஆற்றக்கூடிய நல்வினை பயனுக்கு ஏற்ப ஒரு இடத்தில் நம்மளுடைய ஆன்மாவானது, அந்த உயிரானது தங்கி வைக்கப்படும், அடுத்த பிறவி எடுக்கும் வரை. அப்போ நற்பயன்கள் ஈட்டினால், நல்வினை பயன் ஈட்டினால் இந்த பூமிக்கு மேல் உள்ள உலகங்களில் ஏதேனும் ஒரு உலகத்தில் நாம் வாழ வைக்கப்படுவோம். அற்புதமான அருளாளர்களாக வாழ்ந்தால் நேர சத்தியலோகத்தில் போய் பிரம்மனோட போய் வாழலாம். நம்மளுடைய வினை பயனுக்கு ஏற்ப ஒவ்வொரு இடத்திலும் நாம் தங்க வைக்கப்படுவோம். தீவினை பயனுக்கு ஏற்ப பூமிக்கு கீழே உள்ள அந்த இருள் சூழ்ந்த பாதாள லோகம் முதலிய லோகங்களில் வைக்கப்படுவோம். அதுல முதல் அடுக்கு அதல லோகம், விதல லோகம், சுதல லோகம், தலாதல லோகம், மகாதல லோகம், ரசாதல லோகம், பாதாள லோகம். தீவினைகளை பற்றி அதிகமாக விளாசித்து பேச வேண்டியதில்லை. மிகவும் அதிகமான தீவினையாற்றினால் நேராக பாதாள லோகத்தில் சென்று தங்க வைக்கப்படும் அந்த ஆன்மா. குறைவான தீவினை தான் செய்திருந்தால் மேலே உள்ள அதர லோகத்தில் தங்க வைக்கப்படும். இப்படி ஏடுடைய மேலுலகோடு அடுக்கு அடுக்குகளாக உள்ள 7 உலகங்களையும் அவன்தான் படைத்திருக்கிறான். 7 கடலும் சூழ்ந்த அப்படிப்பட்ட இந்த உலகத்தை எல்லாம் சூழ்ந்திருக்குமாறு 7 கடல்களை படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த ஆதிசிவன் எழுந்தருளி இருக்கின்ற கூடிய இடம் இந்த திருநள்ளாறு. அப்ப இந்த திருநள்ளாறில் சென்று நாம் வழிபாடு செய்தால் கிரகங்களினால் வரக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும். கிரகங்களினால் வரக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும். நாம் நல்வினை ஆற்றக்கூடிய மனநிலையும் உடல்நிலையும் பெறுவோம். நம்முடைய நல்வினை பயனுக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு புண்ணிய லோகத்தில் தங்க வைக்கப்படுவோம் என்பதுதான் இந்த பாடலினுடைய உட்கருத்து. அதை இந்த பிரதோஷ நன்னாளில் நீங்கள் படித்து ஓதி அந்த சிவயனமே என்ற மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருந்து அந்த பிரதோஷ வேலை முழுதும் நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தின் காரணமாக திருமண விஷயமாக வரக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் வெற்றி அடையலாம். திருமண தடைகள் அனைத்துமே நீங்கி போய்விடும். அதான் இந்த பாடம் இன்னைக்கு கொடுத்துருக்கிறேன். தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணுமோர் பாலுடையன் ஏடுடைய மேலுலகோடு 7 கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரே. அடுத்த பிரதோஷ தினத்தில் 3வது பாடலுக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.